முருகன் என்று அசுரன் சொல்ல, சரி, அந்த முருக கடவுள் யார்? நீங்கள் வழிபட்டு வரும் சிவபெருமானுடைய மகன்தானே? அப்படியானால் உங்கள் தந்தையை கொண்டவனுடைய தந்தையை நீங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இது நியாயமா என்று கேட்க, அவ்வளவுதான். அசுரன் யோசிக்க ஆரம்பித்தான். உண்மைதான், சிவபெருமானுடைய புதல்வன் தான் எங்கள் தந்தையை கொன்றான். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் சிவனை வழிபட வேண்டும்? அவர் எப்படி எங்களை காப்பாற்றுவார் என்றெல்லாம் எண்ணி எண்ணி அவன் கோபப்பட்டான். இறுதியாக முடிவெடுத்தான், சிவபெருமான் எங்கள் விரோதி, அவரை நாங்களும் எங்கள் குலத்தினரும் ஏன் வழிபட வேண்டும்? இனி எதிர்க்கப் போகிறோம், தேவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கப் போகிறோம். தேவாதி தேவன்தானே அவர், அப்படி என்றால் தேவர்களை ஒழிப்போம் என்று அவன் முடிவெடுத்தான். அதன் பிறகு அவன் சிவ வழிபாட்டை விட்டுவிட்டு சிவனை எப்படி அழிக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் நாட்டு மக்களும் சிவனுக்கு எதிராக கோபம் கொள்ள ஆரம்பித்தார்கள். முனிவர்களையும் பக்தர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதே போன்று வெளிநகரத்தில் இருக்கும் கமலாட்சனையும் தங்க நகரத்தில் இருக்கும் தாரகாட்சனையும் நாரதரும் இவரும் போய் சந்தித்து மனதை மாற்றிவிட்டார்கள், சிவனுக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். அவ்வளவு காலம் தர்மநெறியில் வாழ்ந்து வந்த அசுரர்கள் இப்பொழுது அக்கிரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், பல கொடுமைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய கொடுமை அதிகரித்துக் கொண்டே போனது. அனைவரும் ஒன்று கூடி கைலாயம் சென்றார்கள். தாரக புத்திரர்களுடைய துன்புறுத்தல் பற்றி சொன்னார்கள். அவர்கள் பெற்ற வரத்தின்படி தாங்கள் தான் அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்று பரம்பொருளான சிவன் உணர்ந்தார். பிறகு தேவதச்சனான மகனை அடைத்தார். சிவபெருமான் அவனிடம் எனக்கு ஒரு ரதத்தை செய்யுமாறு கட்டளையிட்டார். அவனும் மிக பிரகாசமான ரதத்தை செய்து கொடுத்தார். அந்த ரதத்திற்கு வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் சக்கரங்களாக இருந்தார்கள். பிரம்மன் தான் சாரதியாக அமர்ந்தார். சிவபெருமான் ரதத்தில் ஏறி அசுரர்களை சம்காரம் செய்ய புறப்பட்டு விட்டார். இதை அறிந்த விநாயகரும் முருகரும் அவர்களுடைய படைகளை தேவர் படைகளோடு சேர்த்து கொண்டார்கள். சிவன் தங்கள் மீது படையெடுத்து வருவதை அறிந்த 3 அசுரர்களும் கொதித்தெழுந்து சிவபெருமானை எதிர்த்து வெற்றி கொள்வதற்காக போரிட ஆரம்பித்தார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு இருமாப்பு இருந்தது. தங்களை சிவபெருமானாலும் எளிதில் அழிக்க முடியாது, 3 நகரங்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் போதுதான் அழிவு ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை அவர்கள் பெற்றவர்கள். 3 நகரங்களும் தனித்தனியாக இருப்பதால் தங்களுக்கு அழிவு ஏற்படாது என்ற இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது. அதனால் அவரவர் நகரத்தில் இருந்தே சிவன் மீதும் தேவர்கள் மீதும் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்ய ஆரம்பித்தார்கள். மிக நீண்ட கடுமையான போர் நடந்து கொண்டே இருந்தது. அசுரர்கள் அழிவதற்கான வழியே தெரியவில்லை. 3 நகரங்களும் ஒன்று சேராத நிலையில் எப்படி